இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமா முற்றிலுமாக முடிந்ததுக்கு அப்புறமா 68% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் ஸ்ட்ராங் ரூமில் போட்டு அடைச்சாச்சு. பட் இன்னும் ஓயாத ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊர்லேருந்து ஒரு பஸ் பிடிச்சி வந்தோம். அதுக்கப்புறம் கார்லாம் பிடிச்சி சொந்தக்காரங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம். கணவன் மனைவி சேர்ந்து ரொம்ப நாள் ஒன்றா கூட போனதில்லை. ஒன்றா ஓட்டு போட வந்திருக்கோம். ஆனால் ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் நேற்று ரொம்ப கவலைப்பட்டதையும் கோவப்பட்டதையும் பார்க்க முடியுது. ஒரு பிரபலம் சொன்னால் எல்லாருக்கும் அந்த விஷயம் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி சினிமா நடிகர் சூரிக்கு நடந்திருக்கு. அவர் வெளில புறம்பி போயிருக்காரு. கணவன் மனைவி ஒன்றா வந்திருக்காங்க. கணவனுக்கு ஒரு இடத்துலையும் மனைவிக்கு ஒரு இடத்துலையும் அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க. நிறையா இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கே ஓட்டு இல்லை ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஓட்டு இல்லை. தொடர்ந்து நான் இங்கே தான் ஓட்டு போடுவேன், ஆனால் எனக்கு லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க சொல்கிற மாதிரி இந்த ஓட்டு காணும் எங்களுக்கு லிஸ்ட்டில் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை பலதரப்பட்ட மக்களுக்கும் இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா உடனே எல்லாம் எடுத்துப்பாங்க. எதிர்கட்சிக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ அவங்களோட வாக்குக்கு மட்டும்தான் காணாமல் போயிருக்காங்க. ஆனால் எல்லா தரப்பினர் நிறைய வாக்காளர்களோட வாக்குகள்லாம் காணும். இது காரணம் என்ன, இதுக்கு பின்னணியில் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி கிஷோர் கே சாமியால் கிட்ட கேட்கலாம். வணக்கம். ஓட்டு போட்டிங்களா? ஓகே, ஆதாரத்தை காமிச்சிட்டிங்க. ரைட்டு. நான் போடலான்னு நினச்சேங்க. ஆனால் விஜய் அங்கே கொட்டிவாக்கத்தில் ஒரு இடத்துல ஓட்டு போட வரேன், நீலாங்கரையில் வரேன்னு சொன்னாங்க. சரி, அவரை பார்க்கறதுக்காக அங்கே போய் நின்றுட்டனால சீக்கிரம் போய் ஓட்டு போட முடியல அப்படின்னு சொன்னால் என் மேலே எவ்வளோ கோவப்பட்டிருக்கீங்க? நான் போட்டேங்க. இல்லை, ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே பேசிக்கோம் தெரியுமா, விஜய் அவருடைய கட்சின்னு யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்லலை. ஒரு அரசியல் கட்சி யாருக்கு வாக்களிக்கணும், இல்லை உங்கள் இஷ்டப்படி வாக்களிங்க, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும் இல்லையா? இல்லை, வயசில் பெரிய மனுஷன் உங்ககிட்ட இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிலாம் பேசக்கூடாது. நானும் பொறுத்திருந்து பார்த்துட்டேன். நீங்கள் விஷயத்தை எடுத்துட்டீங்க. அவரோட ஒரு படத்தோட பாட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. அந்த போஸ்டரில் மைக்கெல்லாம் போட்டு சிம்பாலிக்காக சொல்லி இதெல்லாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் அந்த போஸ்டர் ஷேர் பண்ணிடலாம். எல்லாம் பண்ணலாம். பட் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அவர் ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படின்ற ஒரு நிலையில் இந்த இம்பாலிக்லாம் இல்லை. நீங்கள் அதிகாரப்பூர்வமாக உங்களுடைய தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னும் பொழுது, நீங்கள் நாம் தமிழர் கட்சியாகவே இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சிக்காக இருக்கட்டும், திமுகவுக்கு இருக்கட்டும், அண்ணா திமுகவுக்கு இருக்கட்டும், பாஜகவுக்கு இருக்கட்டும், அது எந்த கட்சியான எந்த கட்சிக்காவது நீங்கள் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். ஏன்னா அவர் அரசியல் கட்சி துவங்கிட்டார். அப்படி இல்லைன்னா எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்ன்றதை உங்களுடைய முடிவுக்கே விட்டுறேன் அப்படின்னாவது சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நோட்டாக்கு போடுங்க. இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு கட்சிக்கு போடுங்க. இல்லை உங்கள் இஷ்டம் என்னமோ அதுபடி போடுங்க, இல்லை நோட்டாக்கு போடுங்க. சரி, அப்படி சொல்லாமல் விட்டது ஏன் தவறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு தார்மீக ஒரு அரசியல் கட்சி தொண்டர்களுக்கு நீங்கள் வழி நடத்த மாட்டீங்களா? ஒரு முக்கியமான ஒரு பொது தேர்தல் நடக்குது. நீங்கள் கட்சியை ஆரம்பித்து முதல் பொது தேர்தல் இது. அப்போது நீங்கள் உங்களோட தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான வழி நடத்துகிறீங்க? இந்த கேள்வி வரும்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதைத்தான் செய்ய வேண்டும்னு நான் சொல்லலை. ஒரு கட்சிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது, உங்களுடைய மனசாட்சி எது விருப்பப்படுதோ அது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா நோட்டாவுக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். ஏன்னா அவர் ஒரு கட்சியோட தலைவர். ஒரு நடிகராக மட்டும் அவர் இருந்தாருனாக்கா அவர் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்கிறதும் சொல்லாததும் ஒரு விருப்பம்ட்டு கடந்து போயிடலாம். ஆனால் ஒரு கட்சியோட தலைவர் அப்படின்னு வரும்பொழுது, அதுவும் இந்த கட்சி துவங்கி சந்திக்கின்ற முதல் பொது தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது, அந்த பொது தேர்தலில் சொல்ல வேண்டிய முக்கிய பொறுப்பு அந்த கட்சி தலைவருக்கு இருக்குது. அப்படி அவர் சொல்லலைன்னா அவர் ஒரு பொறுப்பற்ற நபராகத்தான் பார்க்கப்படுவார். ஓகே, அவர்னால கொஞ்சம் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? லைக் அது என்னன்னு கூட்டு வெளிப்பட்டிருக்கும்ல, அதனால தான் அவர் வாய்மூட்டிருக்காரு. அவங்க ரசிகர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோ இந்த கட்சிக்கு வாக்களிங்கன்னு சொன்னால், இந்த கட்சிக்கு வரக்கூடிய வாக்குகள் இவருடைய வாக்குகளா அந்த கட்சிக்கு போன வாக்குகளான்னு தெரியாமல் போயிடும். அண்ட் இவரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு அவருக்கு நீங்கள் நோட்டாக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா, நோட்டாக்கு என்ன வருதோ அதுதான் விஜயோட ஸ்ட்ரென்த்னு தெரிஞ்சிடும்ல. நோட்டாக்கு இப்போ போட்டி போட இன்னொருத்தரும் வந்துட்டாருங்கிறீங்க. ஓகே, நோட்டாக்கு போடுங்கன்னு சொல்லி இப்போ நோட்டாக்கு ஒரு 5% வருதுன்னா அது விஜயோட வாக்குகள், 10% வருதுன்னா அது விஜயோட வாக்குகள், 18% வருதுன்னா அது விஜயோட வாக்குகள்னு ஆயிடும்ல. அப்போது அதனால் அவர் தயங்குகிறார் அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் இப்படி சொல்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துல இல்லை 1 வருஷத்துலேயே தேர்தல் ஃபீவர் ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிறப்ப இவர் யாருக்காவது வாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, அந்த ஆதரவு நிலை இந்த 1.5 வருஷத்தில் அவங்களோட ரசிகர்களாக இருக்கக்கூடிய அதாவது வரப்போகிற காலத்தில் தொண்டர்களாக மாறப்போகிறவங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடும். இப்போ யாருக்கும் போடாதீங்கன்னு சொல்லுங்கள். அதனால் நீங்கள் திருப்பி அது பொறுப்பற்ற அப்படின்னு சொல்லிடுவீங்களே. யாருக்கும் போடாதீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? பொறுப்பற்ற இல்லைங்க, யாருக்கும் போடாதுன்னு அந்த கவர்மெண்ட்டே உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குது, நோட்டான்ற ஆப்ஷன் கொடுக்குது. இப்போ யாருக்கும் போடாதீங்க, நோட்டாக்கு போடுங்க. இங்கே யாரும் தகுதி இல்லாதவர்கள், யாரும் தகுதி இருப்பதாக நான் கருதவில்லை, நோட்டாக்கு போடுங்கன்னு சொல்லுங்கள். நான் நேரடியாக போட்டியிடும்போது தான் தகுதி உள்ளவனாக ஆகிறேன், மற்றவங்களுக்குலாம் தகுதி இல்லை, நோட்டாக்கு போடுங்கன்னு சொல்லு.
ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சியின் தொண்டர்களை வழிநடத்தணும்ல. நீங்கள் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறேன் என்று சொல்லிட்டீங்கன்னா உங்கள் தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்? நோட்டாக்கு யாருக்கு வாக்களிக்கணும்? இல்லை தேர்தலை புறக்கணிக்கணுமா? தேர்தலை புறக்கணிக்கணுன்ற அறைகோலை நீங்கள் விடுக்க முடியாது, ஜனநாயகத்திற்கு முரணானது. அப்படின்னும் பொழுது ஒன்று ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்களிங்கன்னு சொல்லியிருக்கணும். இல்லை உங்களோட மனசாட்சிப்படி, இப்போ ரஜினி மக்கள் மன்றத்தில் சொன்னார் இல்லையா, உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி வாக்களிச்சுக்கோங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வாக்களிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இது எதுவுமே சொல்லாமல் நீங்கள் அமைதி காத்தது அப்படின்றது வந்து இது பொறுப்பற்ற செயல். இல்லை, வாட்ஸ் யுவர் டேக்? அவர் சுயநலமாக பண்ணிடுறாருன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் தெளிவு இல்லை அப்படின்னு எப்படி பண்ணியிருந்தாலும் அது பொறுப்பற்ற செயல். ஓகே, பொறுப்பற்ற செயல்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த கேட்டகரியிலே அதை வந்து வச்சுக்கலாம். இப்போது தேர்தலில் வாக்களிக்க போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு வாக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, கவுண்டிங்கில் மிஸ் ஆயிடுச்சு, அவங்கள லிஸ்ட் பண்ணல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். பட் ரகரகமாக நடந்திருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா. அதுவும் சில குறிப்பிட்ட கிராமங்களில் ஊர்லலாம் நிறைய ஓட்டு இது மாதிரி காணாமல் போயிருக்கு. இது மிஸ்டேக்கா இல்லை பிளாட்டா? இது நம்ம வந்து 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. இதில் வந்து எலெக்ஷன் ப்ராசஸ்ன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். இது இத்தனை பேர் வந்து அதாவது இவர்கள் எல்லோருமே வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதில் ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க. 80 கோடி பேர் அப்படின்றவர்கள் வந்து வாக்கு செலுத்தக்கூடிய உரிமை பெற்றவர்கள் அப்படின்னு இருக்காங்கன்னா, இவர்களுக்கான அந்த தயாரிப்புகள் ஏற்படுத்துவது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். செய்பவர்களும் மனிதர்கள் தான். சரியா? அப்படின்னும் பொழுது என்னதான் நீங்கள் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணாலும் கூட ஹியூமன்ஸோடைய இன்புட் வந்து தேவைப்படுகிறது, மனிதர்களுடைய இன்புட் தேவைப்படுகிறது. வாக்காளர்களுடைய அந்த பெயர்களை சரிபார்ப்பதாக இருக்கட்டும், வாக்காளர்களை திரும்ப சேர்ப்பதாக இருக்கட்டும், இல்லை சேர்த்துள்ள வாக்காளர்கள் ஒன்று இறந்து போயிருக்கலாம், இல்லை வீடு வேற ஒரு இடத்துக்கு மாறி போயிருக்கலாம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் அதை வந்து நீக்குவதாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம இனிஷியேட் பண்ணுறது மனிதர்கள் தான். அதுக்கப்புறம் தான் அதை இயந்திரத்தில் கொண்டு போய் நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணுறோம், என்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது இதுவாகுது, டிஜிட்டலைஸ் ஆகுது. அப்படின்னும் பொழுது சில தவறுகள் நடக்கலாம். திட்டமிட்டு நடக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. உதாரணத்திற்கு கடந்த ஆண்டு இந்த புயல் வரத்துக்கு ஒரு நாள் முன்னால் நான் டிநகரில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், அதிமுக மாவட்ட செயலாளர் போய் பார்க்குறேன். அவர் போகும்போது ஒரு டேபிள் முழுக்க இவ்வளோ ரெஜிஸ்டர், இவ்வளோ பெருசு ரெஜிஸ்டர்ஸ் வச்சுருக்காரு. வாங்கன்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. தலை சுற்றுதுங்க எனக்கு அப்படின்றார். என்ன சார் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி வந்து எல்லாம் அந்த இது ஓட்டர் லிஸ்ட்டு தான் இல்லை கண்ணா அப்படின்னா திமுக காரனுங்க சேர்த்துருக்கானுங்க, நீக்கியிருக்கானுங்க, இல்லை அவன் ஆளுங்களை சேர்த்துருக்கானுங்க, நம்ம ஆளுங்களை நீக்கியிருக்கானுங்க, இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இதை யார் பார்ப்பாங்க? தேர்தல் ஆணையம் ஒரு வீடாக போய் வீடாக போய் அதை எடுத்துப்பாங்க, ரீசெக் பண்ணணும், வெரிஃபை பண்ணுவாங்க. பட் அது அவங்க ஒரு முறை தான் செய்ய முடியும். சரியா? இப்போ சப்போஸ் இப்போ நம்மளுடைய ஸ்டுடியோ இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஃபேமிலி இருந்தது. இவங்க இப்போ வேறு ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இப்போ இங்கே வந்திருக்கலாம், அந்த ஸ்டுடியோ மூடி இருந்திருக்கலாம் அவங்க வரும்பொழுது. இந்த மாதிரிலாம் நடக்கும். அவங்க வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு குறிப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு வாய்ப்பு கொடுக்குது. நீங்கள் உங்களுடைய வாக்காளர் படிவத்தில் உங்களுடைய பெயர் இடம்பெறுவதை சரிபார்த்து கொள்ளுங்கள்ட்டு அதுக்கு ஆன்லைனில் ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. இது தன்னிச்சையாக நம்ம போய் அதை செய்யணும். ஒரு வாக்காளரும் நம்முடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. இதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானே நம்ம யோசிக்கிறோம். தப்பி தவறி இடைத்தேர்தல் வந்தால் உண்டு. மற்றபடி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு சொல்லலாம். சட்டமன்றத்துக்கு பொது தேர்தலும் நாடாளுமன்றத்துக்கு பொது தேர்தலும் வரும்போது தான் நம்ம யோசிக்கிறோம். மற்றபடி நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்படின்றனால நம்மளுடைய பல பணிகளில் இதை நம்ம சிந்திக்காமல் விட்டுறோம். அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த கட்சிகள் திமுக, அதிமுக இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பட்டியலை எடுத்துப்பாங்க. இப்போ திமுக, அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா தெருவாக ஆளுங்களை வச்சுருக்காங்க அவங்க. அப்போ அந்த தெருவில் யார் யார் இருக்காங்க, யார் யார் இல்லைன்ற கதை அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பட்டியலை கொடுக்கும் பொழுது, அந்த ஒரு பாகமாக அவங்க இந்த பட்டியலை கொடுக்கும் பொழுது, இந்த பாகத்தில் எந்தெந்த வீடுகள் இருக்குது, இதில் யார் யார் இருக்காங்கன்றது அவனுக்கு அத்துப்படி. அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், இதை சேர்க்கணும், இதை நீக்கணும் அப்படின்றது அவன் பரிந்துரை பண்ணுவான். அவனுடைய பகுதிக்கு கொடுத்து, பகுதி மாவட்டத்துக்கு கொடுத்து, மாவட்டம் வந்து ப்ராசஸ் பண்ணி இவ்வளோ இருக்குது. இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணும்பொழுதே அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, தொகுதிக்கு 2000-3000 ஓட்டுகள் வந்து இவங்க வந்து ஓட்டர்ஸை வந்து நீக்கிட்டாங்க.
இது சேர்க்கறது பெரிய ப்ராசஸாக இருக்குது. நாங்கள் அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனில் வந்து 3-4 பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர கோர்ட்டுக்கு வேறு போயிருக்காங்க. இத்தனையும் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு மல்லுக்கட்டு நடந்துகிட்ருக்கு. தொடர்ந்து நடக்கக்கூடிய ப்ரொசீஜர். இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா அதோட முடிஞ்சிடாது. அடுத்த தேர்தலுக்காக இப்போவே வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதில் என்னென்ன விடுபட்டுருக்குன்றது நமக்கு தெரிஞ்சு போயிடும். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணுறதுக்கு அடுத்தது நம்ம இறங்குவோம். இதுதான் ஒரு கட்சியுடைய வேலை. ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய வேலை இது. இது முழு நேர பணியாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 20 லட்சத்துலேயும் 25 லட்சம் பேர் தலா முழு நேர பணியாக இதை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. உறுப்பினர் சேர்க்கை, வாக்காளர் படிவம் சரிபார்ப்பது, இதெல்லாம் 6 மாதத்துக்குள்ளாடி நடந்துக்கிட்டே இருக்கும். அது அவங்களோட பொறுப்பு. 6 மாதத்துக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். இதை செஞ்சால் தான் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும். நாளைக்கு கிளை செயலாளரை கேள்வி கேட்பாருங்க. அதுக்கு பகுதியை கேள்வி கேட்பாங்க, வட்டத்தை கேள்வி கேட்பாங்க, மாவட்டத்தை கேள்வி கேட்பாங்க. இத்தனை பேர் ஆன்சரபிள். ஏன் ஓட்டு வரலன்ற கேள்வி வரும்போது இவங்கெல்லாம் ஆன்சரபிள், இவங்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும்ல. அப்போன்னும் பொழுது இது வந்து அவங்க அக்கௌண்டபுளாக இருக்காங்க. ஸோ இது நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் புகார்கள் வருது. சரி செய்யறதுக்கு நம்ம தேர்தல் ஆணையத்தை முறையிடுறோம், சரி செய்கிறோம். சிலது சரி செய்யலைன்ற குறை இருக்குது. இப்படி இதெல்லாம் விவாதிக்க எதையுமே செய்யாமல் திடீர்னு ஒரு தலைவர் வந்து அவருடைய தேர்தல் அன்றைக்கி அவருடைய தொகுதியில் வந்து என்னுடைய கட்சிக்காரர்கள் 1 லட்சம் பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டு விட்டன அப்படின்னு அவர் சொல்லுவார். யார்? பாஜகவோட மாநில தலைவர் சொல்கிறாரு. அப்படின்னா அவர்கிட்ட போய் முறையிடுறாங்களே நிறைய பேர். அப்போ உண்மை தானே அது? இப்போ எங்கிட்ட கூட வந்து முறையிட்டாங்க. எங்கிட்ட கூட ஒரு 10 பேர் வந்து முறையிட்டாங்க. எங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் என் பேர் இல்லைண்ணா அப்படின்ட்டு. சரிப்பா, இன்றைக்கி தேர்தல், இன்றைக்கி என்ன பண்ண முடியும்? ஸோ நீ அதை வச்சுக்க, நம்ம அடுத்ததுக்குள்ளே நம்ம சரி பண்ணலாம் தான் சொல்லி அனுப்ப முடியும். ஆனால் இதுக்காக எங்கிட்ட 10 பேர் வந்தாங்கன்றதுனால 1 லட்சம் பேர் இல்லைன்னு நான் அடிச்சு விட முடியுமா? சரி, 1 லட்சம் பேர் வாக்காளர்கள் சீரியஸ் குற்றச்சாட்டு. ஏன்னா 17 லட்சம் வாக்குகள் இருக்குது இதில் கோயம்புத்தூரில் அப்படின்னு வச்சுப்போம். அதில் 64% பதிவாயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 11 லட்சமோ 12 லட்சமோ வாக்குகள் பதிவாயிருக்குன்னு வச்சுப்போம். அதில் 1 லட்சம்ன்றது எவ்வளோ பெரிய பர்சன்டேஜ்? அல்ல, நாளைக்கு எதாவது தோத்துட்டாரு இல்லை அதை விடுங்க, கிட்டத்தட்ட 7லேருந்து 8%. சரி, 6% வச்சுப்போம், 6-7% வச்சுப்போங்க. இட் குட் பி த மார்ஜின். அப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, 7% வாக்காளர்கள் இல்லைன்ற குற்றச்சாட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அது உண்மையாக இருக்க தீவிரமான ஒரு குற்றச்சாட்டு. அப்படின்னும் பொழுது எந்த அடிப்படையில் 1 லட்சம் என்ற எண்ணிக்கையை நீ சொன்னாய்? இது கேள்வி. அப்போ அது தவறாக இருந்தால் அவர் மேலே ஒரு பெரிய வேற விஷயம். தவறாக இருந்தால் இல்லைன்னா நீ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன்னா அது என்ன அடிப்படை? இல்லைங்க, அவர் நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். இப்போ இந்த மாவட்ட செயலாளர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார், 3000 இது பேர்லாம் மிஸ் ஆகிடுச்சிங்கன்ட்டு. அப்போது இங்கே வாக்காளர் படிவம் இருக்கும், பழைய வாக்காளர் படிவம் இருக்கும், இப்போது வந்திருக்கிற ரெக்டிஃபைடு வாக்காளர் படிவம் இருக்கும். இதில் இந்த பேர்லாம் இங்கே மிஸ் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் இருக்கும். இந்த எவிடன்ஸை சப்மிட் பண்ணி கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் நம்ம கொடுப்போம். இதுதான் ப்ரொசீஜர். சரியா? அதாவது ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு 3000-4000. ஏன்னா ஒரு அசம்பிளி தேர்தல் வரும்பொழுதும் சிலர் இடம் மாறி போயிடுவாங்க. சிலர் அதுவும் சிட்டிலலாம் வந்து அதிகம் நடக்கும். அது இடம் மாறி போகிறதுன்றது. புதுசாக வந்திருப்பாங்க, சில பேர் வெளில போயிருப்பாங்க, இறந்து போகிறவங்க இருப்பாங்க, கல்யாணம் ஆகி வேறு ஒரு வீட்டுக்கு போயிருப்பாங்க, வேறு ஊருக்கு போனவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்கும். அப்போ இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் எல்லாம் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். சரியா? இப்போ இந்த பர்சன்டேஜுக்குள்ளே அது இருக்கா, இந்த நீக்கம் இருக்கா அப்படின்றத நீங்கள் சொல்லணும்னா, பழைய வாக்காளர் பட்டியலை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு புதிய வாக்காளர் பட்டியலை இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு இதில் பாருங்கள் 1 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னு ஆதாரத்தோடு நான் சமர்ப்பிக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுல வேல்யூ இருக்குது. குருட்டாம்போக்கில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து 1 லட்சம் பேர் நீக்கம் அப்படின்ட்டு போனால் என்ன அர்த்தம்? சரி, அதை நீங்கள் சொன்னீங்க, ஒரு மாநில தலைவராக நீங்கள் சொன்னீங்க, உங்களால் அதை ப்ரொவைட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு சட்ட பிரிவு இருக்குல்ல, உங்கள் கட்சியில் ஒரு சட்ட லீகல் விங் இருக்குல்ல. அப்போது அவங்க இந்நேரத்திற்கு நீங்கள் சொல்லி 2 நாட்கள் ஆக போகிறது, இது இந்த 1 லட்சம் பேர் காணோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த லீகல் விங் இது வரைக்கும் ஒரு புகார் கொடுத்துருக்காங்களா தேர்தல் ஆணையத்தில்? கொடுக்கல. அப்போது வாய்க்கு வந்ததை அடித்து விட்றீங்கன்றது தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. எந்த அடிப்படையும் இல்லாமல் 1 லட்சம்ங்கிற எண்ணிக்கை உங்களுக்கு எங்கேருந்து வந்தது சொல்லுங்கள். இல்லை, இப்போ அவங்களோட பூத்து வாரியாக நீங்கள் 2000 பூத்துகள்னு வச்சுப்போம். சரி, ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். 2000 பூத்துகள்னால் நீங்கள் 1 லட்சத்தை டிவைட் பண்ணுங்கள். அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட பூத்தில் வந்து 800 பேர், ஒரு பூத்துக்கே 1000 பேர் தான் இருப்பாங்க. எப்படி 800 பேர் நீக்குவாங்க? சரி, அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா
அதை சரிபார்ப்பதற்கு 6 மாதங்கள் உங்கள் கட்சிக்காரங்க யாரும் வேலை செய்யலையா? எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு லிஸ்ட்டு சரி பார்க்குறாங்க. லிஸ்ட்டில் குறைகள் நிறைகள் இருந்தால் அதுக்கு கூட்டம் நடத்துகிறாங்க, அவகாசம் கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம். இந்த கூட்டங்களில் உங்கள் கட்சிக்காரங்க பங்கேற்று இருக்கிறார்களா? இந்த அவகாசத்தில் ஏதாவது கரெக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்களா? எதுவுமே இல்லை. குருட்டாம்போக்கில். ஏன்னா இவர்கள் இந்த மாதிரி திமுக, அண்ணா திமுக இது போன்ற கட்சிகள் மீது சவாரி செய்தே பழகியவர்கள். அதனால் இவங்களுக்கு இதுதான் என்னென்னு தெரியாது. இல்லைங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ப்ளஸ் அவ்வளோ தொண்டர் பலம் இல்லை போலங்க. அதெல்லாம் கூட கிடையாதுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ தான் பெரிய சவால்லாம் விடுறிய. தேர்தல் முடிஞ்சால் அதிமுகன்ற கட்சியே இருக்காதுங்கிற, அதிமுகவை தூக்கி தினகரன் கையில் கொடுப்பேங்கிற, அவ்வளோ பெரிய திலாலங்கடியாச்சே நீ தான். அப்போ அவ்வளோ பெரிய திலாலங்கடியாக இருந்தால் உன் தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் இல்லைன்றது கூட அவனுக்கு தெரியாமல் போச்சு தேர்தல் வரைக்கும். இதுக்கு அவங்களுடைய அறவைக்காடுகள் என்ன சொல்கிறாங்களா, ஓட்டு போட வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும்ட்டு. அப்போ 6 மாதமாக என்னடா பிடுங்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்பாங்கல்ல. உன் கட்சிக்காரன் என்ன பிடுங்கிட்டு இருந்தான்? நீ நில்லு, நிற்காம போ. எவனோ ஒருத்தன் நிற்பான்லங்க, எவனோ ஒருத்தன் நிற்பான்ல. அப்போது அவன் சரி, அவன் நிற்கல, கூட்டணி கட்சி நிற்கிறான்னு வச்சுப்போம். இப்போ பூத்தில் என்ன பிடுங்குவீங்க நீங்கள் ஓட்டர் லிஸ்ட் இல்லாமல்? அப்போ இதை நீங்கள் செக் பண்ணுன்ற அடிப்படை அறிவு கூட உங்கள்கிட்ட இல்லைன்னா பிரச்சனை யார்கிட்ட? தேர்தல் ஆணையத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நீ சொல்கிறேன்னே வச்சுப்போம். அதுக்கு உங்கள்கிட்ட அடிப்படை ஆதாரம் இல்லை. சரி, ஒரு கால் நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் உங்கள் கட்சிக்காரர் என்ன பிடிங்கிட்டு இருந்தான் 6 மாதம்? இந்த கேள்வி வரும்ல. இதுக்கு பதிலே கிடையாது. கேட்டால் ஜெயவர்தன் சொல்லலையா? ஜெயவர்தன் 4 மாதங்களுக்கு முன்னரே இதை பிரச்சனையாக கிளப்பி இருக்கிறார். நெக்ஸ்ட் நான் தான் கேட்கலான்னு வந்தேன். இதை முடிங்க. நம்ம அவர் இதை பற்றி பேசியிருக்கார் 4 மாதம் முன்னாடி. தேர்தல் ஆணையத்திற்கு ஆதாரங்களின் அடிப்படையில் புகாரை கொடுத்திருக்கிறார். நீதிமன்றத்தின் கதவுகளை நாடி இருக்கிறார். சின்ஸ் யூ brought it up, எனக்கு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ அவங்க சொன்னோடனே அவங்க ஒரு அவகாசம் கொடுப்பாங்க. அடிஷன் டெலிஷனுக்கு சென்னையில் அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஆமாம் பண்ணார். அவகாசம் கொடுப்பாங்க அடிஷன் டெலிஷனுக்கு. அது அந்த அடிஷன் டெலிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுலேயும் சில குறைகள் இருக்குது. அந்த குறைகளை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அது நியாயமான குறைகள். அதுக்காக 1 லட்சம் வாக்காளர்கள் காணோம்னு நீங்கள் அடிச்சு விடுவியா வாய்க்கு வந்ததை? அவன் சொல்கிறான்னா அவன் ஒர்க் பண்ணியிருக்கான், அவன் பேசுகிறான். நீ வந்து மேல்பூல் மெஞ்சிட்டு எவனோ ஒருத்தன் சொன்னதை வந்து நீ ப்ரெஸ் மீட் வச்சு நீ பேசிட்டேன்னா இது கரெக்டாக? பொறுப்புள்ள ஒரு நபர் செய்யக்கூடிய வேலையா? சரி, இதுக்கு வந்து திட்டமிட்டு எல்முருகன் சொல்கிறார், திட்டமிட்டு திமுக செய்து விட்டது. எலெக்ஷன் கமிஷன் யார் கண்ட்ரோலில் இருக்குது? மத்திய அரசு. மத்திய அரசு கூட கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரோல். சரியா? அப்போ இண்டிபெண்டன்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பாடி திமுக எப்படி இன்டர்ஃபியர் பண்ணியிருக்க முடியும்? அப்போ நீங்களும் இன்டர்ஃபியர் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கலாமா? சரி, அப்புறம் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவருக்கு யாரெல்லாம் வாக்கு செலுத்த வந்தாங்களோ குறிப்பாக அதுதான் வந்து அதிகமாக தாங்க அவர் சொல்கிறாரு. மலேசியாவிலேருந்து வந்தாங்க, வந்தவங்க வந்து எனக்கு வந்து ஓட்டு போட முடியல அப்படின்ட்டு. அப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, மலேசியாவிலே வந்தவன்ட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படின்னா மலேசியாவில் இருக்கிற முண்டம் ஆன்லைனில் போய் தன்னுடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குல்ல, பார்க்க வேண்டியதானே? தெரியல நிறைய பேர். அப்புறம் அப்போ உனக்கு தெரியலன்றது யாரோட பிரச்சனை? இல்லை, இப்போ நீ மலேசியாவுக்கு போயிட்ட, உன் வீட்டுக்கு வந்திருக்கலாம் அஃபிஷியல்ஸு, அங்கே யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். யாரும் இல்லைன்றதுனால நாட் அவைலபிள்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இது யாரோட பிரச்சனை? மக்களுடைய அறியாமை. மக்களுடைய அறியாமையும் பிரச்சனை. தேர்தல் அதிகாரிகளும் தவறு செய்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அது எதுக்குமே எவிடன்ஸ் இல்லாமல் மலேசியாவிலேருந்து வந்தாங்க எனக்கு ஓட்டு போடுறதுக்கு. இது 1 லட்சம் பேர் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாண்டு எல்லா இடத்துலேருந்து வந்தாங்களா? கப்பலில் ஏறி அவருக்காக வந்திருப்பாங்க. 1 லட்சம் பேர் வந்தாங்களா? இல்லை 1 லட்சம் பேரும் காணாமா? என்ன கதை இது? இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் அவரை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு பார்த்தா இந்த எலெக்ஷனில் ஒன்று தெரிஞ்சது, நீங்களும் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு தெரியல. நிறைய பேருக்கு ஓட்டர் ஐடி எப்படி வாங்கணும்னு தெரியல. அந்த ஓட்டர் ஐடி பழசாயிருச்சு, அதை ரினியூ பண்ணணும், அட்ரஸ் மாத்திரம் எது நிறைய பேர் எல்லாத்தையுமே திரும்ப தேர்தல் ஆணையம் போய் நீங்கள் பார்க்கலான்னு தெரியல. நிறைய அதான் சொல்கிறேன் திரும்ப. அது ஏன்னா இதுவே உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் வர வேண்டியது இருக்குன்னா நீங்கள் தேடி போய் பார்க்க மாட்டிங்களா? அதை மதிக்கல அவங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் வர வேண்டி இருக்குன்னா நீங்கள் தேடி போய் பார்க்க மாட்டிங்களா? ரேஷன் கடை 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் ஓடி போய் வாங்குறீங்களே, க்யூவில் நின்று. கொளுத்துற வெயிலாக இருந்தாலும் 2 மணி நேரம் நிற்கிறீங்கல்ல. அப்போது அது வாக்கு செலுத்தக்கூடிய கடமைக்கும் இது போன்ற மெனக்கிட வேண்டும்ன்ற எண்ணம் ஓட்டம் ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குது? அப்போ இது யாரோட பிரச்சனை? தேர்தல் ஆணையத்தோட பிரச்சனை இருக்குங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. சரியா? இதில் தில்லுமுள்ளுகளுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதையும் நான் மறுக்கலை. திமுக செய்வதற்கு கேப்பபிள் தான் அப்படின்றதையும் நான் மறுக்கலை. ஆனால் இதையெல்லாம் கடந்து ஒரு தனிநபருக்கு அவருடைய வாக்குரிமை மறுக்கப்படுகிறது என்றால் இது தேர்தல் அன்றைக்கு மட்டும்தான் இவர்கள் விழித்துக் கொள்வார்களா? முன்னாடியே நீ பார்க்க மாட்டியா? வெரிஃபை பண்ணி வச்சுக்க மாட்டியா?
இதான் நம்மளோட கேள்வி. இப்போ மலேசியாவிலேருந்து ஓவர் நைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்க மாட்டேன் நீ. 10 நாளைக்கு முன்னாடி தான் நீ டிக்கெட் புக் பண்ணியிருப்பேன். அப்போ டிக்கெட் புக் பண்ணும்பொழுது டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் போய் தேடுறல்ல, ஏர்போர்ட்டில் போய் நீ புக் பண்ணியிருக்க மாட்டேன், ஆன்லைனில் தான் பண்ணியிருப்பேன். இப்போ ஆன்லைனில் போய் நீ தேட முடியுது, டிக்கெட்டை புக் பண்ண முடியுது, ஞாபகம் வச்சுக்க முடியுது, பிஎன்ஆர் நம்பரை வாங்கிக்க முடியுது, இதெல்லாம் ஆன்லைனில் பண்ண முடியுது. ஏன் உன்னால் உங்களோட வாக்காளர் அட்டையை போய் எப்படி பார்க்கணும்? கூகுளில் போனால் எல்லாமே இருக்குங்க. எப்படி எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த வெப்சைட்டுக்கு போகணும், எப்படி அதை இது நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம், எப்படி நீங்கள் அப்பீல் பண்ணலாம், இது எல்லாமே இருக்குது. பண்ண வேண்டியதானே நீ அதை? இப்போது உனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற மெனக்கெடுதல் இல்லை, எதையோ தெரிஞ்சுக்கணுன்ற மெனக்கெடுதல் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கணுன்ற மெனக்கெடுதல் உங்களுக்கு இல்லையா? கேள்வி வருது இல்லை? இது 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 ஒரு புறம். ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கட்சிக்காரங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும்ல. உன்னுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேரோட பேர் விட்டு போயிருக்குன்னு நீ சொல்கிற அப்படின்னா, உன்னுடைய ஆதரவாளர்கள்ன்றது கூட கட்சிக்காரன் தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது கரெக்ட் தான். அது அவங்க வந்து 6 மாதத்துக்கு ஒரு முன்னாடி தெருவில்ங்க ஒரு அடிப்படை அட்டை, உறுப்பினர் அட்டை வச்சுட்டு இருக்க ஒரு அதிமுக காரன்ட்டே ஒரு திமுக காரன்ட்டே போய் நீங்கள் கேளுங்களேன், இந்த தெருவில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா, இத்தனை ஓட்டு சூரியனுக்கு, இத்தனை ஓட்டு இலைக்கு, இத்தனை பேர் ஓட்டு போட வரமாட்டான், இத்தனை பேர் நடுநிலை யாருக்கு வேணாலும் போடுவான். சில பேர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இதெல்லாம் அவன் அத்துப்படியாக வச்சுருப்பான். அதாவது அந்த தெருவில் என்ன இருக்குன்றது அவனுக்கு தெரியும். அவனை தான் வந்து வாக்குச்சாவடி முகவர்களாக அமர்த்துவாங்க. ஏன் வாக்குச்சாவடி முகவர்களாக அமர்த்துவாங்கன்னா, அவன் பார்க்கும்பொழுது அந்த ஃபேஸை வச்சு அவன் கண்டுபிடிச்சிடுவான். இந்த பேரை வச்சு, ஏய் நீ இது இல்லையே, நீ யார் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்படியே இருந்தாலே ஒரு 1% ஏமாத்துறாங்க. சிமிலாரிட்டி வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சா கூட நமக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. பட் ஓரளவுக்கு அவனுக்கு தெரியும். ஸோ ஓரளவுக்கு ஏமாற்ற முடியாது. ஒரு திமுக காரனையும் ஒரு அதிமுக காரனையும் நீ ஏமாற்ற முடியாது அவ்வளோ சுலபமாக பூத்துக்குள்ளே. சரியா? நீ என்ன பண்ணுற, 2000 ரூபா பர் டேன்னு கொடுத்து அன்னைக்கு மட்டும் நீ வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி கொண்டு வந்து உட்கார வைக்கிற. அவன் எப்படி, அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு 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 பூத் ஏஜென்ட்டோட வேலை என்ன? காலையில் 4 மணிக்கு அவன் போயிடுவான். அன்றைக்கி ஓட்டு போடுற அன்றைக்கி காலையில் 4 மணிக்கு அவன் அங்கே இருப்பான். 3:30 மணிக்கு அலாரம் வச்சு 4 மணிக்கு அங்கே போய் நின்று 4 மணிக்கு அவங்க போயிட்டு பாக்ஸ் அந்த இதை அந்த ஓட்டிங் மிஷின் எங்கே வைக்கணும், கிட்ட வைக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வைங்க இப்படின்னு சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து அத்தனை விஷயங்களையும் அவன் சரிபார்ப்பான். இதில் சண்டை வரும் வந்துச்சு. இதெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணுவாங்க, மார்க் பேலட் செக் பண்ணுவாங்க. ஒரு இதாக ரேண்டமாக ஒரு எந்திரத்தை எடுத்து வச்சு இதில் போட்டு அந்த விவிபேட்டில் அது வருதா, கரெக்டாக வருதா, இந்த சிம்பிளுக்கு அழுத்தினா இந்த சிம்பிளுக்கு தான் அது வருதான்றதை செக் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு மிஷின் எடுத்து இதையெல்லாம் செய்கிற இடத்துல 80% பாஜக 80% பூத்துக்களில் பாஜகவினரே கிடையாது. இவங்க வரதே 8 மணிக்கு, சிவி சிங்காரச்சி 8 மணிக்கு வராங்க. இவங்க இது கல்யாணத்துக்கு வரா மாதிரி வராங்க. பல இடங்களில் தகவல் இது. தஞ்சாவூரில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். கருப்பு முருகானந்தோடு இருந்த நபரே என்கிட்ட சொல்கிறார், இது 8 மணிக்கு போயிருக்காரு. என்னங்க இவங்க இனியா கட்சி நடத்துகிறியா வேறு எதாவது நடத்துகிறேன், காரி துப்புனது யார் தெரியுமா? அவங்களுடைய கூட்டணி கட்சி அமமுக காரன். ஏன்னா அவன் வந்து உட்காந்துருக்கான் 4 மணிக்கு. கேண்டிடேட் பாஜக, கூட்டணி கட்சிக்காரன் வந்து உட்காந்துருக்கான். இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க இதில். அப்போ இது எதையுமே இவங்களுக்கு இதுதான் என்னென்ன தெரியாதா இல்லை ஓவர் கான்ஃபிடன்ஸ். நீ ஒன்றும் இல்லை, வாக்காளர் அந்த ஓட்டர் லிஸ்ட் இருக்குல்ல, இப்படி கழிச்சு போட்டுட்டு சரி பண்ணுறான்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஓவர் கான்ஃபிடன்ஸ்லாம் இல்லை, தே ஆர் நாட் யூஸ் டு இட். இப்போ கட்சி பண்ணினா என்னன்றதே இவங்களுக்கு தெரியாது. இவங்க கட்சி தலைவரே ட்விட்டரில் தானே கம்பி சுற்றிட்டு இருக்காரு, ப்ரெஸ் மீட்டில் தானே கம்பி சுற்றிட்டு இருக்காரு, யூடியூப்பில் இன்டர்வியூ கொடுத்துட்டா, மதன் கௌரிக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டா ஓட்டு வந்து விழுந்துருன்ற அளவில் தானே அவர் இருக்கார். இளைஞர்கள்லாம் ரீச் பண்ணிட்டார். அதான் சொல்கிறேன் நான். அவ்வளோதான் நீ பண்ண முடியும். அது மட்டும் அதுவும் பண்ணணும். ஒரு அரசியல்வாதி அதையும் செய்ய வேண்டும். அதில் ஒன்றும் நான் வந்து அது பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லலை. அது மட்டுமே அரசியல் நீ சுற்றுறதுனால தான் இந்த பிரச்சனை. ஓன் தொகுதியிலே வச்சாங்களா ஆப்பு? நீ என்ன பண்ணிட்டு இருந்த இத்தனை நாள்? எவன் சின்னத்தை பிடுங்கலாம், எவன் சின்னத்தை முடக்கலாம், எவன் கட்சியை நாசம் பண்ணலாம், இந்த மாதிரி நீ உன் சிந்தனை போயிருந்த போது உன் கீழே வெடி வச்சிட்டாங்களே உன் தொகுதியிலேயே, உன் கூற்றுப்படி. ஒன்று மறந்துட்டீங்க, யார் காசை மாட்டி விடலாம், சொந்த கட்சிக்காரனே காசை மாட்டி விடலாம். காமெடியாக இல்லை இவங்க பண்ணுறது? அரசியல் சீரியஸ் பிஸ்னஸ்னால் உடனே வந்து அது வந்து இப்போது உடனே பணமா சம்பாத்தியமா அப்படி இல்லை. நீங்கள் வந்து யூ டோன்ட் டேக் இட் இன் தி லிட்ரல் சென்ஸ். ஐ எம் சேயிங் இட்ஸ் சீரியஸ் ஒர்க்கு. இது ஏன்னா நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப 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 கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். குருட்டாம் போக்கில் ஏதோ ஒரு பேட்டி கொடுத்துட்டா வந்துடும்ன்ற விஷயம் கிடையாது. அப்போ இதில்
மக்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது அப்படின்னும் போது சீரியஸ்னஸ் இருக்கணும். வாக்குச்சாவடி முகவர், வாக்காளர் பட்டியல், இதற்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இதுதான் பணி கட்சிக்காரனுக்கே. பகுதி நேர கட்சிக்காரர்களை வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா நீயே ஒரு பகுதி நேர தலைவன் தான், அப்படி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை கொண்டு போக முடியாது ஃப்ரண்ட்டில். சரி, நம்ம ரொம்ப நேரமாக அண்ணாமலை பற்றியும் அவரை பற்றி நான் பேசுறது எனக்கு என்ன வந்தது போட்டு. நான் சொல்ல வர்றது ஒரு கட்சிக்கு இருக்க வேண்டிய அடிப்படையை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு கட்சிக்கு அடிப்படை, ஒரு தெருவுக்கும் ஆள் இருப்பான். அதான் அதிமுக திமுகன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதை அழிச்சிரும் அதை அழிச்சிரும்னு பேசுறதுக்கு உதாரணம் விடுறதுக்கு முன்னாடி முதல்ல இதை புரிஞ்சிக்க. ஒவ்வொரு அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், இது இரண்டுமே தமிழ்நாட்டின் நாடி துடிப்பாக இருப்பதற்கு காரணம் ஒவ்வொரு தெருவிலும் அதிமுக இருக்கிறது, ஒவ்வொரு தெருவிலும் திமுக இருக்கிறது. இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய இவங்க பங்காளி பங்காளின்னு பைத்தியம் மாதிரி எதாவது பேசிகிட்டு இருக்கிறது இல்லை இந்த கிறுக்குனுங்க. இவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஓட்டர் அந்த இது இருக்க பூத் இருக்குது பாருங்கள், ஒரு பூத்துலையும் திமுகவுக்கும் அதிமுக கொலை குத்து நடக்கும். அவ்வளோ பிரச்சனை நடக்கும். நேற்றையும் நடந்துச்சு. அதான் பாக்ஸ் இங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும், அவ்வளோ சண்டை நடக்கும். அப்போ சண்டை என்பது அதிமுக திமுக சண்டை என்பது ஒரு பூத்துலையும் நடக்குது, ஒரு தெருவுலையும் நடக்குது. போன மாதிரி மோடி குர்தாக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு கம்பு சுற்றுறது கிடையாது. திமுக பார்த்து ஏய்ன்னு கம்பு சுற்று அது கிடையாது. திமுகவை நீ போய் ஒரு தெருவில் எதிர்கொண்டுருக்கியா, உன்னால் முடியுமா? திமுக நாங்கள் ஒரு பூத்துலேயும் நாங்கள் எதிர்கொள்வோம், சண்டை போடுவோம். நான் சண்டை போட்டிருக்கேன், மாசுக்கு எதிராக நான் சண்டை போட்டிருக்கேன், போயிட்டு தனி நபராக போய் சண்டை போட்டிருக்கேன். அப்படி சண்டை போடணும். அதுதான் எங்களுக்கும் திமுகவுக்குமான போட்டி, அதுதான் எங்களுக்கும் திமுகவுக்குமான சண்டை. சரியா? நீ விடுறதெல்லாம் வெட்டி ஊதார். மோடின்ற ஒரு ஆள் இல்லை, மத்தியில் அரசாங்கம் இல்லைன்னா நீ காலி. நீ அரை மணி நேரம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேங்க தலைவரை. இதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஒரு கட்சினா என்ன, அது எப்படி இயங்கணும், அதோட அடித்தளம் என்ன, ஏன் மற்ற கட்சிகள் நுழைய முடியல, அவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேமுதிக இருக்குங்க கட்சி. தேமுதிக நீங்கள் எடுத்துக்கோங்க, நீ போய் பாருங்கள். அது 0.5% போயிடுச்சு, 1% போயிடுச்சுன்னு சொல்கிறான். ஆனால் அவனுடைய ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு முக்குலையும் ஒரு இடத்துலையும் அவங்க 10 கோடியோ 5 கோடியோ எடுத்துகிட்டு வந்து அவங்க ஆள் நிற்கிறாங்க, பூத்தில் உட்காடுறாங்க. தெரியுமா? குளத்தூரில் எனக்கு அன்றைக்கி அனுப்புகிறாங்க, ஒரு நண்பர் வட்ட செயலாளராக இருக்கார், அவர் அனுப்புகிறார் எனக்கு. அண்ணா என் குளத்தூரில் அண்ணா உட்காந்தோன்னே நாங்கள் உட்காந்த பூத்தில் நாங்கள் வச்சுருந்த வெளியில் வச்சுருந்த ஸ்டாலுக்கு தான் வந்தாங்க நிறைய பேர் அப்படின்னு ஆதாரத்தோடு அனுப்புகிறாரு. இந்த கட்டமைப்பு திமுக அதிமுகக்கு அப்புறம் தேமுதிகக்கு இருக்குது. அவ்வளோ உத்வேகம் இருக்குன்ற. வட தமிழ்நாட்டில் பாமகக்கு இருக்குது. சரியா? இப்படி ஒரு சில கட்சிகளுக்கு தான் இது இருக்குது இந்த கட்டமைப்பு. 4 கட்சிகள் சொல்லலாம் என்னால். திமுக திமுக தேமுதிக பாமக. இத்தனைக்கும் இந்த 3 கட்சிகள், பாமக கூட வட தமிழ்நாடு தான். திமுக அதிமுக தேமுதிக தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அப்போது இது இந்த கட்டமைப்பை பற்றியே நீ யோசிக்கலைன்னா அது ஓம் பிரச்சனை, எங்கள் பிரச்சனை கிடையாது. எங்கள் மேலே சுமக்காத நீ, சுமத்தாத நீ தேர்தல் ஆணையத்து மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா அது பகிரங்கமான மோசமான ஒரு குற்றச்சாட்டு. அப்போ அந்த குற்றச்சாட்டை நீ புகார்னு அதிகாரப்பூர்வமாக நீ கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நீ எடுத்துகிட்டு போகணும். சும்மா வாய் வழியாக பேசிட்டு பண்ண. ஏன்னா நீ தோற்று போகிறதுக்கு நீ ஒரு காரணம் சொல்கிறதுக்கு தயாராக இருந்தால் எல்லாரும் எடுத்துப்பாங்க. அப்படி தானே எடுத்துப்பாங்க. ஸ்டேஜ் கோணலாக இருக்குங்கிற மாதிரியா? வேறு என்ன எடுத்துப்பேன்? நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேங்க, நான் போய் அதை புகாராக கொடுக்கலன்னா அப்போ என்னென்னு எடுத்துப்பீங்க? என் இஷ்டத்துக்கு நான் பேசுகிறேன்னு தான் நினைப்பீங்க. சரி, அப்படி தான் சொல்லியிருக்காரு எடுத்துக்கலாம். பட் ஆஸ் அ ஹோல் முழுமையாக நம்ம தேர்தல் நேற்று நடந்த தேர்தல் எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மிகப்பெரிய ஒரு அதாவது சாதனைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எத்தனை மாநிலங்களில் ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்த முடியாது. கர்நாடகாவில் நடத்த முடியலங்க. நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ நல்லா இல்லை, நம்மளுடைய அந்த பாப்புலேஷன் இருக்கு இல்லையா, இதை ரீச் அவுட் பண்ணுறதுக்கான கனெக்டிவிட்டி, நெட்வொர்க்கிங், இதெல்லாம் நம்மளது அருமையாக இருக்குது. மிக முக்கியமாக சட்டம் ஒழுங்கு. ஸ்டாலின் அரசாங்கத்துடைய நிர்வாக சீர்கேடுகளை பற்றி நிறைய இருக்குது. சட்டம் ஒழுங்கு அது பிரச்சனையாக இருக்குது. பட் ஓவரால் சட்டம் ஒழுங்குன்னு இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை பார்க்கும் பொழுது இட் இஸ் பெட்டர்ன்றதோடைய அப்படின்றது அது அது அந்த தமிழ்நாட்டுடைய தன்மை அத்தகையதாக இருக்குது. இந்த தன்மை அத்தகையதாக இருப்பதற்கு காரணம் இந்த இத்தனை ஆண்டுகள் இருந்த ஆட்சியாளர்கள். நீங்கள் சொல்கிறீங்களா திராவிடம்னு, இந்த ஆட்சியில் தான் அப்படி இருக்குது. ஏன் உன்னால் ஒரே கட்டத்தில் ஏன் தேர்தல் குஜராத்தில் நடத்த முடியல? ஏன் உன்னால் ஒரே ஒரு கட்டத்தில் தேர்தலில் கர்நாடகாவில் நடத்த முடியல? கேள்விகள் வருது இல்லை. நீ 1000 காரணம் வச்சுருக்கலாம், பட் சட்டம் ஒழுங்கும் ஒரு முக்கியமான காரணம். என்றதுனால தான் வெஸ்ட் பெங்காலில் உன்னால் நடத்த முடியல. சரி, அது மம்தா பானர்ஜி மேலே பழியை போட்டுருவீங்க. உத்தரப்பிரதேசில் நடத்த முடியல.
சரி, மத்திய பிரதேசலையும் நடத்த முடியல. ஸோ இது வந்து வி ஆர் சேயிங் தட் தமிழ்நாட்டை ஒரே கட்டத்தில் இப்போன்ட்டில் எப்போவுமே அப்படி தான் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். அது மக்களுடைய தன்மை அத்தகையதாக இருக்குது. ஏனென்றால் பெருவாரியான ஆண்டுகள் அதிமுக ஆண்டிருக்கீங்க. ஸோ மோரார்லெஸ் சட்டம் ஒழுங்குக்கு அந்த முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் பார்க்க முடியுது. கடைசியாக ஒரு சின்ன விஷயம் மட்டும் கேட்கணும். ஏன்னா நம்ம இருக்க இடம் எல்லாருக்குமே சம்மந்தப்பட்ட இடம். தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முக்கில் இருந்தாலும் கேபிட்டல் சென்னை தான். சென்னையில் 21 லட்சம் மக்கள் வந்து வாக்கு செலுத்தலை. ஒரு சிட்டியோட கேரக்டராக ஒரு சைக்காலஜியாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இதில் ஒரு இது மிகப்பெரிய ஒரு இது இருக்குங்க. இதில் சிறியில யாருமே வந்து ஓட்டு போடுறதில்ல இப்படின்ற ஒரு எண்ணம் ஓட்டம் ரொம்ப நாளாக சொல்லுவாங்க. எல்லா தேர்தலுக்குமே இல்லைங்க. அதில் ஒரு பெரிய குளறுபடி இருக்குது. ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த குளறுபடி என்னென்னா, சென்னையில் வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதிகம். நிறைய பேர் உள்ளே வந்து வெளியில் போகிறது ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். ஊருக்கு போகணும்னு நினைப்பாங்க, ஒரு நாள் லீவு கிடச்சிட்டா. இல்லை, நான் அப்படி கூட பார்க்கல. இரட்டை வாக்குரிமை மாதிரி இருக்குது இங்கே. ஊரில் ஒரு ஓட்டிங் இது ஓட்டர் லிஸ்ட்லேயும் பேர் இருக்குது, இங்கேயும் பேர் இருக்குது. அவன் ப்ரையாரிட்டி அங்கே வச்சு போயிடுறான். ஆக்சுவலி அப்படி இருக்கக்கூடாது. எங்கேயா ஒரு இடத்துல தான் இருக்கணும். இல்லீகல் அது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கிறதுனால இவங்க என்னென்னா இங்கேயும் வச்சுருக்காங்க அங்கேயும் வச்சுருக்காங்க. அப்படின்னும் பொழுது அவன் அங்கே ஊருக்கு தான் போகிறான். அவன் அது இங்கே மைனஸ் மாதிரி காட்டுது. நான் சரியாக நீங்கள் நீக்கி இந்த பெயர்கள்லாம் இரட்டை குடியுரிமை இரட்டை வாக்குரிமை இருக்கக்கூடிய இந்த இதெல்லாத்தையும் நீக்கினீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நல்ல போலிங் பர்சன்டேஜ் தான் ஆயிருக்கும். இது சென்னையில் மட்டும் இல்லை. இட்ஸ் கேஸ் இன் பெங்களூர், இட்ஸ் கேஸ் இன் மும்பை, இட்ஸ் கேஸ் இன் டெல்லி. நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, யாரும் வந்து வெளில வந்து ஓட்டு போடுறதில்ல அப்படின்ட்டு. மேபி அது ஒரு பர்சன்டேஜ் இருக்கலாம். பட் இந்த அளவுக்கு கிடையாது. 50%, 55% சொல்கிறீங்களா? இட்ஸ் நாட் கரெக்ட் அப்படின்றது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, ஓகே. நேற்று உங்களை வந்து தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சுட்டே இருந்தேன். கால் அடிக்கிறேன் பிடிக்கவே முடியல. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து அங்கே எப்படி இருக்க நிலைமை அந்த மாதிரி தான் உங்கள் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சொல்லுங்கள் ஓப்பனாக அதிமுகவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ராபபிலிட்டி என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். உங்களை கணிக்க சொல்ல நான் இல்லை நான் என்னென்னா இந்த தேர்தலில் ஏன் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்குறேன்னா, எல்லாருமே இந்த அதிமுக பார்த்து என்ன சொன்னாங்கன்னா பிரதமர் வேட்பாளரே இல்லை அப்படின்ட்டு. சரி, பிரதமர் வேட்பாளரே இல்லை. அப்போ ஒன்று ஒத்துப்பீங்களா? இந்த தேர்தலில் மோடிஜி ஜாடிஜின்னு நம்ம பேசலை, ராகுல்ஜி கூகுள்ஜின்னு நம்ம பேசலை. ஆமாம், இந்த ரெண்டுத்தையுமே நம்ம பேசலை. அதிமுகவோட கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய பலத்தில் மட்டுமே இந்த தேர்தலை சந்தித்தார்கள். அப்போ வரக்கூடிய வாக்குகள் அது என்ன வேணா இருக்கட்டும், இது அதிமுக கூட்டணி கட்சிகளோட பலத்திற்காக வந்த வாக்குகள் எடுத்துக்கலாம் இல்லையா? கன்சாலிடேட்டட் ஒன்லி ஃபார் தெம், அவங்களுக்காக வந்தது. சரியா? அப்போது இங்கே அதுக்கு கடுமையாக உழைச்சிருக்காங்க. அதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு தெரியுமா? அதிமுகவே ஒழித்து விடுவோம் அப்படின்னு சொன்ன ஒரு தற்குறி, அரசியல் தற்குறி. சரியா? அதே மாதிரி அதிமுகவை தரம் தாழ்ந்து விமர்சித்த ஸ்டாலின், உதயநிதி, அந்த கும்பல், பாமக, இத்தனை பேரும் அதிமுகவை தாக்கிய பொழுது அப்போ மையப்புள்ளியாக அதிமுக இருந்தது. இந்த ஃபுல் கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதிமுக திட்டிகிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் கடந்து அதிமுகவோட பொதுச்செயலாளர் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு கேம்பெயின் கொண்டு போனார். எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தோம். யாரையும் தரம் தாழ்ந்து அவர் விமர்சிக்கலை. அதே சமயத்தில் யாரையும் கடுமையாக விமர்சிக்காமல் இருக்கவும் இல்லை. கடுமையாக விமர்சிப்பது வேறு, தரம் தாழ்ந்து விமர்சிப்பது வேறு. டிஸ்டிங்ஷனை பாருங்கள். ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு தான் அவர் பேசினார். உதயநிதியும் அமைச்சர் உதயநிதி அவர்களே அப்படின்னு தான் அவர் பேசினார். அண்ணாமலையும் என்ன சொன்னார்? தம்பி பார்த்து பேசு, என்ன அதிமுக ஒரு மாதிரியான கட்சி, பார்த்து பேசு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இவர் சொல்கிறாரு கட்சி காணாமல் போயிடுமா, சரி நீ போலீஸ் தானே கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு. அந்த எந்த இடத்துலையும் தரம் தாழ்ந்து அவர் போகலை. அப்போது அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு சிங்கிள் மேன் வந்து ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறார். அவருக்கு உதவுகின்ற வகையில் ஆல் தி கூட்டணி கட்சிகள், அது எஸ்டிபிஐயாக இருக்கட்டும், தேமுதிக, முக்கியமாக தேமுதிக சொல்லணும், தேமுதிகவாக இருக்கட்டும், எஸ்டிபிஐயாக இருக்கட்டும், பிரேமலதா மேடம் அவங்களுடைய கேம்பெயின் எடுத்திங்கனாக்கா அத்தனை தொகுதிகளுக்கும் போனாங்க. வெறும் அவங்களோட 5 தொகுதி, இத்தனைக்கும் அவங்களோட 5 தொகுதிக்கு அவங்க நேரம் செலவிட்டது ரொம்ப கம்மி. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அவங்க நேரம் செலவிட்டது ரொம்ப கம்மி. மற்ற தொகுதிகள், கூட்டணி கட்சிகளோட தொகுதிகளுக்கு அவங்க நேரம் செலவிட்டது அதிகம். அவங்க அங்கே போனாங்க. நெல்லை முபாரக் எடுத்துக்கோங்க, எஸ்டிபிஐ, அவரும் அதே மாதிரி. இவங்க பெருன ஃபார்வர்ட் பிளாக் எடுத்துக்கோங்க, அவங்க
சரி, இந்த மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி எடுத்துக்கோங்க. இவர் பேர் என்ன, நம்ம புரட்சி பாரதம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க. அப்போ இவங்களுடைய பலத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ அதிமுக எவ்வளோ சீட்டு வாங்குதுன்றதை விட இந்த ஒருங்கிணைப்பிற்கு கிடைத்திருக்கின்ற அங்கீகாரமாக எவ்வளவு வாக்குகள் வந்தாலும் அதை நான் பார்க்குறேன். ஃபைன். இப்போது நம்ம மாநிலத்தில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. ஒரு பார்வையாளராக மற்ற கட்டங்களில் நடக்கக்கூடிய தேர்தலை நம்ம வந்து உட்கார்ந்து பார்ப்போம், பார்த்துட்டு அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். அண்ட் இதற்கு மேலே தேர்தல் ஃபீவர் தமிழ்நாட்டில் முடிச்சிட்டதுனால தொடர்ந்து இதுக்கு மேலே நம்மளோட சேனலில் தமிழக அரசியலை மையப்படுத்தி பல டாபிக்ஸில் நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி உங்களோட நேரத்துக்கும் உங்களுடைய பதில்.